அனைத்து சொந்தங்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். எப்பவுமே என்னை கடவுள் சோதனை பண்ணிகிட்டே இருப்பான். நேற்று ராத்திரிலேருந்து நல்ல காய்ச்சல், தொண்டை கட்டிக்குச்சு, 101 ஃபீவர், 2-3 ஹெச்ஓடிங்கெல்லாம் வந்துட்டாங்க. சேர்மன் உடம்பு சொல்லிட்டாங்க, சார் நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது, அதிகமாக ஆகணும், பரவாயில்ல 101 103 போய் பரவாயில்லன்னு உங்கள் முன்னால் வந்துருக்குறேன். ஏன்னா உங்கள் சொந்தங்களை எல்லாம் பார்க்கணுன்றதுனால இந்த விழாவை சிறப்பித்து செய்த நம்முடைய வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய தலைவரும் புதிய நீதி கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர், இன்னாலும் அவர் பொதுச் செயலாளர் தான், பொதுச் செயலாளர் என்னுடைய தளபதி. ஒரு தளபதி ஐசின்னு என்ன விடுங்க, நான் எதையும் பண்ணிவிடுவேன். அவர் தொழிலுக்கும் கல்லூரிக்கும் போயிட்டார். அந்த தளபதிக்கும் இங்கு எனக்கு முன்னால் பேசி விடைபெற்று சென்ற கேவி முன்னாள் அமைச்சர் தங்கபால் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை என்ன இங்கே இன்னும் தலைமை தாங்கியிருக்கின்ற நங்கை மணி முதலியார் அவர்களுக்கும், வரவேற்பு நிகழ்த்திய WP பழனி முதலியார் அவர்களுக்கும், முன்னிலை வைக்கும் GP பாபு அவர்களுக்கும், சகோதரி தேவகி அவர்களுக்கும், AS சங்கர் அவர்களுக்கும், இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற தென்னிந்திய மகாசபையுடைய தலைவர் KPK செல்வராஜ் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் பேசி விடைபெற்று சென்ற அருமை சகோதரர் ஐயா சுத்தலிங்கம் டாக்டர் அவர்களுக்கும், அதுபோல் இன்னும் ஸ்ரீதர் மொழியாரிலிருந்து டாக்டர் ஸ்ரீதர்லேருந்து சோமசுந்தரம் மொழியார், PS திருவண்ண மொழியார், கார்த்திகேய மொழியார், C பார்த்திபன் மொழியார், சுத்தலிங்கம் மொழியார், M ரவீந்திரன் மொழியார், உமாவி மொழியார், சேகர் மொழியார், இளங்கோ முதலியார், சிவராஜ் முதலியார் அவர்களுக்கும், மாநாட்டுக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற கஜேந்திர பாபு, மணிவாசகன், சுரேஷ் பாபு, கார்த்திகேயன், குமரேசன், கார்த்திகேய முதலியார், முருகவேல், பூங்கொடி, கிருஷ்ணமூர்த்தி, கோபு முதலியார், லதா, ஆனந்தி, பிரேமா போன்றவர்களுக்கும், ராஜேந்திர முதலியார், பிரபாகர் முதலியார், வேணுகோபால் முதலியார், லோகச்சந்திர முதலியார், டெல்லி முதலியார், வெங்கடாஜல பிள்ளை, P மணி முதலியார், கணேச முதலியார், வெங்கடேச முதலியார், நாராயண முதலியார், ராஜேந்திரன் முதலியார் இருக்கும். இங்கு பல்வேறு சங்கங்களில் கிட்டத்தட்ட 25 சங்கங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். அத்துணை சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும், அனைத்து முதலியார் சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய அத்துணை சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் டாக்டர் சொக்கலிங்கம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு சொன்னார்கள். இயக்குனர் சேகர் அவர்கள் கொஞ்சம் அரசியலும் சேர்த்து நம்முடைய சமூக பெரியார்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னார்கள். 1999ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்திலே குழு வேளாளர் அகில இந்திய சங்கத்தின் சார்பில் நடந்த ஒரு 6000 பேர் தொடர்பு கொண்ட மாநாட்டில் எல்லா சமுதாயத்திற்கும் கட்சி இருக்கிறது. சாதாரண ரோட்டில் போகிறவங்க கூட முதலியார் 10,000 கூட மாநாட்டுக்கு இவ்வளோ கடை இருக்காதுன்னு நடக்கிறாங்க. ஆனால் நமக்குன்னு ஒரு கட்சி வேணும்னு என்னிடமும் கூப்பா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கூப்பா பழனியப்பன் அவர்களுக்கும் என்னிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்து போனார்கள். 21 வருஷமாக அந்த புளிவாலை பிடிச்ச மாதிரி புளியே விடமில்ல, இந்த வாழையும் என்னால் விட முடியும். அது அழகாக தளபதி அது வயசரி வெளியே வந்துட்டார். எனக்கும் ஒரு வாய்ப்பு வந்தது. என்னுடைய நாங்கள் ரெட்டையர்கள் சொல்லுவோம், நானும் இன்னொருத்தனும்
அவனை கலைஞர் வந்து எம்பி ஆக்கி மந்திரி ஆக்கினாங்க. அவருடைய உதவியாளர் தினமும் 2-3 பேரை பேசினார்கள். தலைவர் உங்களை அழைக்கிறார், எம்பி ஆகி அமைச்சராக. நான் மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய கடைசி நாள் இருக்கிற இந்த முதலியாற்றில் தான் இருக்கும் என்று சொன்னது. ஆகவே அதில் போராட்டங்களும் சோதனைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சேகர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று திராவிட இயக்கத்திற்கு நடேச முதலியார் அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த இயக்கமே இருந்திருக்குமா என்ற ஒரு கேள்வி. அப்படிப்பட்ட வரலாற்றை நாம் படைத்திருக்கிறோம். சேகர் இன்னும் அழகாக சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை 49 பேர் ஆரம்பித்தவர்கள் யார்? 50 தலைவர்கள் தான். 50 தலைவர்களே பேரறிஞர் அண்ணா ஒன்று, 2வது நாவலர் நெடுஞ்செழியன், 3வது நம்முடைய மதியழகன், 4வது எம் நடராஜன், 5 பேருமே இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் தானே. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியிலே அமர்கிறார்கள். அந்த ஆட்சியிலே அமரும்போது பத்திரிகையாளர்கள், அதெல்லாம் தொலைக்காட்சி கிடையாது, பத்திரிகையாளர் கேட்கிறார்கள். ஏன்னா கேபினட் முடிஞ்ச உடனே கேபினட் மந்திரிகள்லாம் ஒன்றா நின்று ஒரு போட்டோ இருப்பாங்க. அந்த போட்டோவை ஒரு நிருபர் காமிச்சு, ஐயா இது வந்து திமுக மந்திரி சபையா முதலியார்கள் மந்திரி சபையான்னு கேட்டார். அதற்கு அண்ணா அவர்கள் அழகாக பதில் சொன்னார்கள். திராவிட இயக்கத்தை உருவாக்கியவர்களுடைய படங்கள் அது. 9 அமைச்சர்கள் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உண்டு. அதற்கடுத்து கலைஞர் ஆட்சியிலே கொஞ்சம் குறைஞ்சது. அதற்கடுத்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் கூட 7 அமைச்சர்கள் இருந்தார்கள். பாவுசாவிலிருந்து, ராஜாராமிலிருந்து, நம்முடைய கே கிருஷ்ணசாமியிலிருந்து கிட்டத்தட்ட 8-9 பேர் இருந்தார்கள். அதற்கு அடுத்து தான் நாம் காணாமல் போய்விட்டோம். ஒரு செட்டியார்களுக்கு ஒரு இவங்களுக்கெல்லாம் ஒன்று கொடுப்பாங்கல்ல, அதுபோல் ஒன்று கொடுத்துட்டு முதலியார்கள் இருக்கிறாங்கன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதற்கு அடிப்படை காரணம் என்ன? அதான் சேகரன் குறிப்பிட்டு சொன்னார். நாம் திராவிட இயக்கத்தை உருவாக்கியவர்கள் இன்று இத்தனை ஆண்டு காலம், 60-65 ஆண்டு காலம் இந்த ஆட்சிகள் தொடர்ந்து நடக்கிறது. அதற்கு நம்முடைய முன்னோர்கள் போட்ட விதை தான், முன்னோர்கள் போட்ட பேர்கள் தான். ஆனால் இப்போது நாம் காணாமல் இருக்கிறோம். அதற்கு 2 காரணம். ஒன்று, அதைத்தான் நான் சேகர் பேச்சு ரொம்ப கவர்ந்தது. ஒன்று, ஒற்றுமை இல்லை. 2, ஒன்றாக இருப்பதை தவிர்ப்பது. அது போன்ற 2 நிகழ்வுகள் தான். இன்னொரு உதாரணம் நாம் சொல்ல முடியும். மற்றவங்கெல்லாம் வேட்பாளரை போட்டால் கூடவே இருக்கிறாங்க, ஒன்றா இருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, ஓட்டு வரைக்கும் அந்த சமுதாயத்துக்கு போட்டுடுறாங்களே, ஏன் அந்த முதலியாருக்கு போட மாட்டேன்றாங்க? வெறி பிடிச்சவங்க, திமுக வளர்த்தவங்க இன்னும் 40-35 பேர் திமுகவில் இருக்காங்க. அண்ணா திமுகவில் ஒரு 25% இருக்காங்க. மீதி இருக்கிற 40% தான் பொதுவான மொழியார்கள். இதை நீங்கள் ஆனால் மற்ற சமுதாயத்தில் யாரையும் வேணாம், பத்திரிகையாளர் இருக்காங்க, மறைமுகமாக சொல்ல நீங்கள் புரிஞ்சுக்கீங்க. சண்முகம் 2014 தாமரையில் நிற்கிறாங்க. தாமரையில் நிற்கும்போது 3 லட்சம் ஓட்டு அப்போ வாங்கணும். 2வது இடத்துல வரும். திமுக கூட்டணி 3வது, அண்ணா திமுக வெற்றி பெறுது. வாணியம்பாடியில் எனக்கு ரெட்டையலுக்கும் தாமரைக்கும் 1800 ஓட்டு வித்தியாசம். ஆனால் 2019 அந்த ரெட்டையிலேயே நான் நிற்கிறேன், 24,000 ஓட்டு மைனஸ். என்ன புரிஞ்சுங்க? இதில் ஒரு மூலையார் தலைவர் ஜெயிச்சிடக்கூடாது.
அதனுடைய பின்னணி. அதே போல் வேலூர் சட்டமன்றத்தில் எனக்கும் ரெட்டையலுக்கு 1400 ரெட்டையலு ஜெயிக்குது. ஆனால் இந்த முறை 9000 மைனஸ். ஏன்? இதுதான் காரணம். நம்மவர்கள் அதில் ஒரு பாருங்க, இந்த பழமொழியெல்லாம் கொஞ்சம் நம்ம நம்புறதில்ல, நம்ப வேண்டியதாக இருக்குது. எல்லா சமுதாயத்தினுடைய பாட்டிலையும் நண்டுகளை போட்டு மூடாத, மொழியார்கள் நண்டு மட்டும் திறந்து வச்சிருக்கு, மற்றெல்லாம் மொழி வைக்கணும். ஏன்னா ஒரு நண்டு போனால் இன்னொரு நண்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் அந்த தேர்தலையும் நடக்குது. 3 நாளைக்கு முன்ன ஒரு முன்னாள் எம்எல்ஏ நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 50 வண்டி எடுத்துன்னு போய் திமுகவில் போய் சேர்றாரு. ஏன்? நான் ஜெயிச்சிடக்கூடாது. அதுபோல் பல காழ்ப்புணர்ச்சிகள், சமுதாய உணர்வுகள் குறைந்து போகின்ற நேரங்கள் இது போன்று தான் இந்த இதில். இதையும் மீறி எல்லா 40 தொகுதியும் 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டில் தோத்தாங்க. நான் 8000 ஓட்டில் தான் தோற்றுருக்கேன். வெறும் 8000 பூத்துக்கு 2 ஓட்டு வாங்கினாவே நம்ம ஜெயிச்சிருப்போம். இப்போ மீண்டும் உள்துறை அமைச்சர் வேலூருக்கு வந்து என்னை அந்த நிகழ்ச்சிக்கு ஆச்சு, நாளிலிருந்து கோயில் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு 5 மாதமா அந்த எனக்கு தேர்தல் வேலை நடந்தது. மற்றவங்களாம் 40 நாள் தான் தேர்தல், எனக்கு வந்து 6 மாதமாக நடக்குது. இது வரைக்கும் நான் 140 கேம்ப் நடத்திருக்கேன். மருத்துவ முகாம் 2 வேலைவாய்ப்பு முகாம் நடத்திருக்கேன். 6000 பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அதுவும் நான் இங்கே வேலைவாய்ப்பு 10 நிமிஷம் திட்டத்தில் பார்த்தேன். நான் வேலைவாய்ப்பு முகாம் ஒரு 200 கம்பெனியை வச்சு இந்த அனைத்து மொழியாளருடைய கூட்டமைப்பில் நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரப்படும். அதை இந்த மணி அவர்களும் பழனி அவர்களும் பாபு போன்றவர்கள் ஏற்பாடு செய்யணும். அதேபோல் 2வது மருத்துவம். உங்கள் மட்டுமல்ல ஐயா, உங்களை சார்ந்த நம்முடைய சமுதாயத்தில் யாருக்கு வேணாலும், சகோதரி அழகாக சொன்னாங்க, மருந்து மாத்திரை பார்மஸ் மட்டும் வெளியே, மற்றதெல்லாம் ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து அனஸ்தீசியாவிலேருந்து எல்லாமே இலவசமாக நாங்கள் பண்ணித்தரோம். அது நம்முடைய ஐஸ்வர்யம் ஒரு மருத்துவக் கல்லூரி வச்சுக்கிறாரு, அங்கேயும் அதனுடைய விரிவாக்கம் வேண்டும். ஏன்னா நான் கர்நாடகாவில் ஒரு பெரிய காலேஜ் வச்சுருக்கேன். அந்த கல்லூரியில் 2000 படுக்கைகள் கொண்ட ஹாஸ்பிட்டல், இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி டாப் காலேஜ். 250 ஐசியூ பெட் இருக்குது. 250 ஐசியூ பெட், 25 ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது. அந்த 20 வருஷமாக நான் இலவசமாக ஆப்ரேஷன் செய்யறதுக்காக யூகேல என்னை கூப்பிட்டு எஃப்ஆர்சிபி பண்ண எங்கேயோ நம்முடைய கர்நாடகாவிலே செய்கின்ற பணியை இங்கே நாம் தொடர வேண்டும், தூங்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த காடுகளை கொடுத்திருக்கிறோம். ஆகவே ஒன்று மட்டும் நிச்சயமான ஒரு உண்மை, வெறி கட்சியில் வெறியாக இருக்கீங்க. அது எப்போ தனியாக போச்சுன்னு எனக்கு புரியல. மற்றவங்களை பார்த்தோம் புரிய மாட்டேங்குது, புரிஞ்சுக்க மாட்டேங்குது. என்ன ரெட்டையிலைக்கு கூட்டி போயிட்டு ரெட்டையிலைக்காரே என்ன போகிட்டார். 1 லட்சம் ஓட்டு மாற்றிட்டார், வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா 1 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கணும். அதனால் கொஞ்சம் உணர்வுகளை இன்னும் விரிவுபடுத்துங்க. நம்முடைய மணிமொழியாருக்கும் டபிள்யூபிக்கும் நம்ம பாபுக்கெல்லாம் சொல்கிறது, இந்த அமைப்பு இந்த இது ஒரு 30 சங்கத்தை நீங்கள் கூட்டியிருக்கீங்க. நானும் ஐசியெல்லாம் நாங்கள் சேகர் அவர்கள் சொல்ல 77 மாநாடுகள் நடத்திருக்கோம். 77 மாநாடு, 40,000 பேர் 50,000 பேர் கூடிய மாநாடு. சென்னை மாநாட்டில் 20 லட்சம் மக்கள் கூடியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு வரலாற்று. ஸோ அவர்கள் அதை பற்றி எப்படி பக்கமாக எழுதியிருக்காரு. இதுவரை எந்த அரசியல் கட்சியும் நடத்தாத மாநாடு ஏஷன் நடத்திய முதலாவது மாநாடுன்னு சொன்னார். அது அப்படியே நீர் போட்ட நெருப்பு மேலே வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டேட் நம்முடைய தளபதி மாதிரி ஒருத்தரும் இது அந்த மாதிரி ஒருத்தரும் கொஞ்சம் மேலே வந்துட்டோம்னா இது மீண்டும்
நெருப்பு மாதிரி எடுக்கும். இதற்கு உங்களுடைய துணையும் வேணும், இந்த அமைப்பினுடைய துணையும் வேணும். ஆகவே நான் இந்த கூட்டமைப்பு பொறுப்பாளர்களுக்கு சொல்வது, தமிழ்நாடு விரிவுபடுத்துங்கள். கேபிகே இருக்கிறாரு, அவரும் அதில் வலுவாக இருக்கிறார். எல்லா நிர்வாகிகளும் என்ன கேட்டால், இந்த மேடையில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் நம்முடைய எல்லா மாநாட்டுகளும் வந்தாங்க தான். இப்போ எனக்கே ஒரு ஆச்சரியம், பழனி மண்டல செயலாளர் இப்போ என்னை விட அதிகமாக வேலை செய்கிறாரு இந்த சமுதாயத்தில். அதே போல் தான் மணிமொழியார், அதே போல் தான் கேபிகே, எல்லாருமே இந்த புதிய நீதி கட்சி அனைத்து மொழியார் வேளாளர் பேரவையில் மாநாடு நடத்த தளபதி தான். இப்போ எல்லாமே இறங்கி தனித்தனியாக பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு தாயிலும் போட்டது போல நான் மகிழ்வு அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து. என்று சொன்னால் நம்முடைய கடைசி காலத்தில் இந்த வாட்ச் கூட வராது. ஐயோ 4 லட்ச ரூபாய் வாட்சின்னு கட்டிடுவோம். நாம் செய்கிற பாவ புண்ணியம் தான் நம்மோடு வரும். அதையும் அதில் சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லி, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய முழு துணை, முழு ஒத்துழைப்பு இந்த அமைப்புக்கு இருக்கும். இதை வலுப்படுத்தி 3 மாதத்துக்கு ஒரு முறை திருச்சி, மதுரை, இப்படி நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்து இந்த சமுதாயத்தை மீண்டும் ஒன்றுபடுத்துங்கள் என்று அன்போடு கேட்டு, அதற்கு ஐஸ்வர்யா அவர்களும் நம்முடைய கேபிகே போன்றவர்களும் நம்முடைய அத்துணை பொறுப்பாளர்களும் இதில் இணைந்து நீங்கள் இதை நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொண்டு, இங்கே வரவேற்புரை நிகழ்த்தி அனிதா கிருஷ்ணன் அவர்கள், அவரும் ஒரு நல்ல பேச்சாளர், அழகாக பேசுகிறவர்கள், இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து அப்படியே இந்த போட்டு மாதிரி கொண்டு வந்து போங்க. அதுக்கு நான் என்னென்ன போட்டு வாங்கி தரனாலும் போட்டு வாங்கி தரேன். அதனால் நிறைய பொறுப்பாளர் இருக்காங்க. அதனால் எங்களுக்கு வயசாகிடுச்சு, அதனால் அடுத்த தலைமுறைகள் இந்த அமைப்பை எடுத்து நடத்தணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.